பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெள்ளை பூசணிக்காய் தோலை சீவிட்டு அந்த சீடு எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. அந்த சீடோடு அப்படியே போட்டு தான் அரைச்சிக்கணும் ஜூஸ் எடுக்கிறதுக்கு. நிறைய பேர் சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணாதீங்க. சீட்லேயும் நிறையா சத்து இருக்குது. கொத்தமல்லி, பூசணிக்காய், கொஞ்சோண்டு இஞ்சி, மிளகு, அந்த பூசணிக்காவோட விதைகள் இது எல்லாமே சேர்த்து போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஒரு நாள் கொத்தமல்லி போடலாம், ஒரு நாள் புதினா போடலாம், ஒரு நாள் கருவேப்பிலை போடலாம். உங்கள் விருப்பம் தான். மாற்றி மாற்றி போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போடாமலே நல்லா தான் இருக்கும். உங்கள் விருப்பம் தான். வேணும்னா போட்டுக்கோங்க. உணவு குழாயில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வேஸ்ட்டு கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி குடலை சுத்தம் பண்ணும் பயங்கரமாக. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க.